இருக்கு. இந்த ஊர்ல நடந்த விஷயம் என்ன, முதலாம் உலக போர் நடந்துச்சுதான், ஆனா அது என் ஊரை எப்படி பாதிச்சுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியணும் இல்லையா? அப்ப வரலாறு எப்படி எழுதப்படணும் அப்படின்னா, ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூல இருந்து மைக்ரோல இருந்து மேக்ரோவுக்கு நீங்க எடுத்துட்டு போகணும். ஒரு சின்ன வியூல இருந்து ஒரு பெரிய போக்கஸ் நீ கொண்டு போனீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அது மறக்காம நினைவுல இருக்கும். ஆனா எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, போஸ்னியான்றோம், ஹெர்சிகோவினான்றோம், அதெல்லாம் மேப்ல எங்க இருக்குன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. உன் ஊர்ல இப்படி நடந்துச்சு, இதுதான் இது, நீ நேர்ல கண்ணால பாரு, இதுக்கப்புறமா உன் ஊர்ல இருந்து இத்தனை பேர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஊரை விட்டு ஓடி போனாங்க, கொரோனா நடக்கும்போது இவ்வளவு பேர் நடந்து போனாங்கல்ல, அதே மாதிரி இப்பயும் அவங்க நடந்து போனாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு அது நினைவெடுக்கல இருந்து என்னைக்குமே மறக்க. அதே மாதிரி ஒரு அறிவியல் அப்படிங்கிறது எப்படி வந்து ப்ரூவ்ட் அண்ட் டைம் டெஸ்டடா இருக்கும், அதே மாதிரி வரலாறும் என்னை கேட்டா ஹிஸ்டரி இஸ் ஆல்சோ சயின்ஸ். அப்போ இது டைம் டெஸ்டடா இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க வரலாறுன்னு ஜஸ்ட் லைக் தட் கண்ண மூடிட்டு நீங்க சொல்ல முடியாது. அது நிறுவுறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அப்ப அப்படி நிறுவும் பொழுது வரலாறை நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அதை எப்பயுமே மன்னர் வரலாறை பேசாதீங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மன்னர்களை ரொம்ப குளோரிஃபை பண்ணி ஒரு பாண்டியர்களை எப்படி இருந்தாங்க தெரியுமா, சேரர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா, சோழர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா நம்ம சொல்லி கொடுத்துறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு சாதியை கொண்டு போய் அந்த மன்னர் இனத்தோட நம்ம மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த சாதி தான் அப்படின்னு. ராஜராஜ சோழன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 1154 சாதியிலையும் பிறந்தவன்றாங்க. ஏன்? அப்போ இந்த மன்னர்களுடைய வரலாறு நம்ம பேசும்போது நம்ம என்ன மறந்து போயிடுறோம் அப்படின்னா, மக்களுடைய வரலாறு மறந்து போயிடுறோம். அப்போ மக்கள் யாரு? இவ்வளவு பெரிய ராஜராஜன் கோயில் கட்டினா, அதை கட்டினா, இதை கட்டினா, கரெக்டியா? அந்த காலகட்டத்துல இருந்து கலிச்சரி பெண்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு தனியா 4 தெரு கொடுத்திருந்தாங்களா, அவங்கள என்னென்ன பிரிவினைகள் இருந்தது, அவங்க என்னென்ன வேலைகளை செஞ்சாங்க, இதை சொல்லி கொடுக்கணும்ல. வரலாறு எப்பயுமே அதை நமக்கு பேசுறதே கிடையாது. அல்லது புத்தகங்களில் எழுதப்படக்கூடிய வரலாறு அது எதையுமே நமக்கு சொன்னது கிடையாது. அதனாலதான் நமக்கு வரலாறை பார்த்தா ஒரே அலர்ஜியா இருக்கு. எவனோ எங்கேயோ பண்ணது நான் ஏன்டா படிக்கணும்னு இருக்கு. அப்படி கிடையாது. உங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் சொல்லி தரும்போது அது உங்களுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியதா தான் இருக்கும். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசணும்ல, செப்டம்பர் 22, 1914 எனக்கு இங்க இருந்து தானே வந்துச்சு, மறக்கல இல்ல, நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அப்போ நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னா அது உங்களோட ஏதோ ஒரு விதத்துல அது கனெக்ட் ஆகிருக்கணும். அது கனெக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு எதுவுமே மனசுல தோணவும் தோணாது, அது மேல ஒரு ஆர்வமும் வராது.